ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி அந்த எஃபெக்ட்ஸ் நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை டூப்ளிகேட் பண்ணி நம்ம 30 செகண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அந்த லேயர் ஃபுல்லாக 30 செகண்ட்ஸ் ஏற்ற மாதிரி லேயர் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ மீடியாக்குள்ளே போயிட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அது சைட் பார்டரை ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த எஃபெக்ட்ஸ் கரெக்டாக எட்ஜ் வரைக்கும் ஃபுல்லாக சைஸ் வர அளவுக்கு கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், கரெக்டாக மூவ் ஆகிறது மட்டும் சைஸ் பாருங்கள். கரெக்டாக ஃபுல்லாக மூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக மூவ் ஆகிடுச்சா வச்சுட்டு இப்போ கரெக்டாக 30 செகண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே ஆகுதான்னு பாருங்கள். கரெக்டாக திரும்பவும் இப்போ மீடியாக்குள்ளே போயிட்டு அந்த கலர் இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் கொடுத்து வச்சுருக்கேன் அந்த இமேஜ் கீழே. கரெக்டாக ஜூம் பண்ணி பாருங்கள். ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக சென்டராக கலர் உட்கார அளவுக்கு கரெக்டாக செக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சென்டர் அலைன்மெண்ட் கரெக்டாக செக் பண்ணிட்டு கரெக்டாக உட்காருதான்னு பாருங்கள். கரெக்டாக உட்காந்துருச்சான்ட்டு உங்களுக்கு எதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இப்போ கரெக்டாக 30 செகண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல்லாக ட்ராக் பண்ணணும். பாருங்கள், 30 செகண்ட் ட்ராக் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் இமேஜை ட்ராக் பண்ண இப்போது மீடியாக்குள்ளே போய்ட்டு இன்னொரு கலர் இமேஜ் வைக்க போகிறேன். இந்த கலர் இமேஜை வச்சுட்டு அதே ஸ்க்ரீன் கொடுத்து கரெக்டாக அதை ஃப்ரண்ட்டில் அது மாதிரி கரெக்டாக முன்னாடி வைக்கிற மாதிரி அப்படியே சன் எஃபெக்ட் வர அளவுக்கு கரெக்டாக முன்னாடி வச்சுட்டு இப்போ அதையும் 30 செகண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ண போகிறேன். கரெக்டாக சைஸ் கம்மி பண்ணி வச்சுட்டு 30 செகண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ண போகிறேன். பார்த்துங்க, 30 செகண்ட் ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லேயருக்குள்ளே மீடியாக்குள்ளே போயிட்டு அதே லேயருக்குள்ளே போயிட்டு ஒரு டெம்ப்ளேட் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதையும் அடியில் ஏற்ற மாதிரி சென்டராக வச்சுட்டு போகிறேன். வச்சு கரெக்டாக சைஸ் மட்டும் சென்டராக உங்களுக்கு எது எப்படி வைக்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுங்க. நான் சென்டராக வைக்கிறேன். சென்டராக வச்சு முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். வச்சு முடிச்சிட்டேன். அதையும் கரெக்டாக 30 செகண்டுக்கு கரெக்டாக ஃபுல்லாக ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ திருப்பியும் மீடியாக்குள்ளே போயிட்டு அந்த டெம்ப்ளேட்டை வெளியே அடிச்சுட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக ப்ளே ஆகுது பாருங்கள். அந்த டெம்ப்ளேட் கரெக்டாக வருதான்ட்டு அதை ஒன்றா சேஞ்ச் பண்ணுறதுன்னா உங்களுக்கு கரெக்டாக ஜூம் இன் எவ்வளோ வேணும் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு கரெக்டாக ஃபுல்லாக ட்ராக் பண்ணி முடிச்சுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு டைப் பண்ண போகிறோம். கொஞ்சம் டைப் பண்ணிட்டேன். பட் அதை ஆல்டர்னேட் பண்ணது இருக்குது. மொத்தமே கேப்ஸில் வைக்கிறேன். நீங்கள் எப்படி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுங்க. கேப்ஸில் மட்டும்தான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், அந்த டியும் ஏவும் மட்டும் கம்மியாக வச்சுட்ருக்கேன். அந்த டிஏ மட்டும் கரெக்டாக இப்போ பாருங்கள் வச்சு முடிச்சுட்டு இப்போ கரெக்டாக அதை சூஸ் பண்ணிட்டு இப்போ கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். சரி, ஃபாண்ட் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கலர் போயிட்டு நான் எல்லோ கலர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் அதுக்கு அவுட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பிளாக் கலர் கொடுக்குற அவுட்லைன் நான். உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அதை கொடுத்துங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி வீடியோ. இப்போ இதில் எதுனா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அந்த யூடியூப் லோகோ ஆட் பண்ணிடலாம். நான் யூடியூப் லோகோ ஆட் பண்ணிட்டு மல்டிப்ளைன் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுதோ நான் லாஸ்ட்டாக வைக்க தோன்றேன். பட் உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு தோணுதோ வச்சுங்க. அதுதான் கரெக்டாக வரமாட்டேங்குது, எனக்கு கரெக்டாக வரல. அது உங்களுக்கு வைக்க தோணுச்சுன்னா கரெக்டாக எப்படி ஏற்ற மாதிரி வச்சுங்க. சைஸ் மட்டும் எனக்கு கரெக்டாக உட்கார வைக்க முடியல. உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுங்க. சைஸ் கம்மி பண்ணிட்டு அதை ஃபுல்லாக திரும்ப மீடியாக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு எடிட்டிங் ஃபீவர்னு நான் வைக்கிறேன் சேனலோட நேமு. அதை நீங்கள் எப்படி எதுனா வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக முடிச்சுட்டா வீடியோ ஆல்மோஸ்ட் ரெடி. உங்களுக்கு எந்த சாங் வைக்கணும்னு தோணுதோ அந்த சாங் ஃபுல்லாக வச்சு இதில் மியூசிக் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். கீப் வாட்ச் மை வீடியோஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.